ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்துட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வேலை தான். இதற்கான எலிஜிபிலிட்டி வந்துட்டு நீங்கள் 10th 12th எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. இதற்கான மாத சம்பளம் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 28,500லேருந்து அவங்க ஸ்டார்டிங் சேலரியை கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா, இந்த மாதம் 25ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்துட்டு நான் டேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். இந்த பிடிஎஃபை பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்ட்டுக்கு அவங்க ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் வந்துட்டு நான் இன்ஸ்டிடியூஷனல் கேர், அதுக்கப்புறமேட்டுக்கு அக்கௌண்டண்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் ஒர்க்கர். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க போஸ்டிங் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட், அதுக்கான வேகன்சிஸ் எல்லாமே பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அது நான் இன்ஸ்டிடியூஷனல் கேர் தான். இந்த போஸ்ட்டுக்கான சம்பளம், ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 27,804 ரூபாய் அவங்க பர் மந்த் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதற்கான வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா 2 வேகன்சிஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, சைல்டு டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பப்ளிக் ஹெல்த்து, சைக்காட்ரி, சைக்காலஜி, லா, அதாவது இந்த சோஷியல் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும். இல்லை நீங்கள் அப்படி முடிக்கல அப்படின்னா அந்த இதில் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் போதும். அண்ட் அதில் கிராஜுவேட்டோடு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா எம்எஸ் வேர்டு, இந்த எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாமே வந்துட்டு போட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னா, இந்த டேட் படி உங்களுக்கு 42 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா, அக்கௌண்டன்ட் போஸ்ட். இந்த போஸ்ட் வந்து 18,536 ரூபாய் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க பர் மந்த்து. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கலாம். எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னா, காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இதில் வந்துட்டு நீங்கள் எனி கிராஜுவேட் வந்துட்டு முடிச்சிருக்கலாம். அண்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அதோட கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அண்டு டேலி பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு வந்துட்டு போன போஸ்ட்டுக்கும் சேமாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா, சோஷியல் ஒர்க்கர். இதற்குமே வந்து 18,536 ரூபாய் பர் மந்த் அவங்க வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. இதற்கான வேக்கன்சி வந்துட்டு 2 வேக்கன்சி இருக்குது. இதில் கல்வி தகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, சோஷியல் சயின்ஸ் இதில் வந்துட்டு நீங்கள் எனி டிகிரி கிராஜுவேட் வந்துட்டு பண்ணியிருக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். லைக் எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், இந்த பவர் பாயிண்ட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நல்லாவே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு அதிகம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான வயது வரமும் இந்த டேட் படி 42 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணிடணும். 22, அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகன்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அட்ரஸ்க்கு நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த அட்ரஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், ரூம் நம்பர் 320, 3rd floor. எங்கே அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இருக்குது, ஓகேங்களா. அங்கே வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும். அவங்களுடைய அப்ளிகேஷன் பிடிஎஃப் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. நான் அதனோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துடலாமா. இங்கே வந்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான நேம் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய பெயர். நெக்ஸ்ட்டு ரோவில் வந்துட்டு உங்களோட ஃபாதர் நேம் ஒரு ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, இந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயது அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அது கூட வந்துட்டு பாலினமும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மேரீடா அன்மேரீடான்ட்டு. அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்தா போதும். ஃபோன் நம்பர் இது வந்துட்டு வேலிடான்னு பார்த்துக்கோங்க.
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்தது லைக் டைப் ரைட்டிங் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு அதிகமாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டியே சேர்ந்தவங்க அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு டீட்டெயில்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும். எப்போது எங்கே ஒர்க் பண்ணேன், எந்த பீரியடுக்குள்ளே ஒர்க் பண்ணேன், எவ்வளோ சேலரிக்கு வந்துட்டு நான் ஒர்க் பண்ணேன், என்ன டிசிக்னேஷன், என்ன ஜாப் ப்ரொஃபைலில் இருந்தீங்க, இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் எஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு விடோ ஆர் டிவோர்ஸ்ட், டெசர்டட் ஒய்ஃப், இந்த மாதிரி டெஸ்டிடியூட், எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹோம், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுடைய சிக்னேச்சர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணுன்ட்டு. டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.